ஹாய் 15க்கு 15ல் பேப்பர் எடுத்துக்கோங்க. 15 பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கலாம். நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட் ஆக்கினதுக்கு பிறகு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த கீழே ஓப்பனாக இருக்கிற இந்த பகுதியை சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த கார்னர் வரக்கூடிய பகுதியை நல்லா கரெக்டாக வச்சு இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே பார்த்து இந்த மாதிரி மடக்கி விடலாம். அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இப்போது இப்படி சேமாக மடக்கியாச்சு. நம்ம இப்படி மடக்குனதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த மடக்கின பகுதியை நிமித்திட்டு உள்ளாடி மடக்கி விட்டுக்கணும். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பின் பகுதியை அதே மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். உள்ளாடி மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடக்கி விட்டதுக்கு பிறகு இருக்கும் மேலே லேயரை மேலே ஒசுத்தி விட்டுக்கோங்க. அடுத்து செகண்ட் லேயரையும் இந்த மாதிரி மேலே ஒசுத்தி விட்டுட்டு இந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு போல் இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு மடக்கிக்கோங்க. இப்போ இப்படி மடக்கினதுக்கு பிறகு இந்த சைடு இடைவெளி இருக்கும் பாருங்கள். இந்த இடைவெளியிலேருந்து இந்த பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. நேரே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர், இந்த பகுதியை இப்படி மடக்கும் போது இதனோட பகுதி அதாவது கரெக்டாக அந்த லைன் இந்த இடத்துல முடிகிற மாதிரி இந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இப்படி மடக்கிக்கணும். இப்படி மடக்கிட்டு அந்த பகுதியை
கீழே இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த கார்னர் பகுதியிலேருந்து அப்படியே பின்னாடி தள்ளிட்டு வரணும். இப்போ பண்ண மாதிரியே அடுத்த பகுதியை நம்ம பண்ணிக்கணும். இப்போ இதுலேயுமே கரெக்டாக அந்த லைனில் முடிகிற மாதிரி. இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கணும். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி மேலே பார்த்து வர மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பகுதி இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கணும். அப்புறமா இந்த பகுதியை இப்படி இப்படி மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதியை அதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ இந்த லேயரை இந்த மாதிரி ஒரு இலக்கி எடுத்து விட்டுட்டு அப்புறம் மேலே பார்த்து இப்படி மடக்கி விட்டுக்கணும். அப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு அடுத்த பகுதியை வெளியே எடுத்து விட்டுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வரும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த பகுதியை கீழே தாத்து விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டு பகுதியும் இப்படி பண்ணும்போது சென்டரில் ஒரு எக்ஸ்ட்ரா பகுதி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், முக்கு மாதிரி. இப்போ பாருங்கள், ரெண்டாம் மடக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. அப்புறம் இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த பகுதியில் அதில் இந்த மாதிரி இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு திரும்ப முன்னாடி பார்த்து மடக்கிக்கோங்க. இப்போ நிமித்திட்டு இந்த பெருசாக இருக்கிற இந்த லேயரை ஃபஸ்ட்டு இந்த மடிப்பை கரெக்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க. அடுத்து செகண்ட் வரக்கூடிய மடிப்பு உள்ளாடி போகிற மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை நிமித்திட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பகுதியை உள்ளே பார்த்து மடித்து விட்டுக்கோங்க. உள்ளாடி இந்த பகுதியை அப்படி கரெக்டாக சென்டர் லைன் வரைக்கும் அப்படி மடித்து விட்டுக்கோங்க.
அடுத்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை 2 இப்படி மடக்கிக்கோங்க. இது ஃபிஷ்ஷோட அந்த வாய் பகுதி மாதிரி இருக்கும். இப்போது இதுக்கப்புறம் பின்னாடி பகுதிக்கு இந்த முனை பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மடித்த பகுதியை பிரிச்சுட்டு அந்த பகுதி கரெக்டாக உள்ளாடி போகிற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி அப்புறம் இந்த வால் பகுதியை எடுத்து எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்க பகுதியை உள்ளாடி மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பகுதி இந்த மாதிரி 2ஆக மடக்கிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வால் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அதில் எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கிற பகுதியை லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வாழை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் இந்த பகுதியில் இந்த முனை மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் கீழே தாத்து மடக்கிக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பேப்பரில் எவ்வளோ அழகாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இப்படின்னு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஆல்.